என்னம்மா ஐயா என்ன சந்தோஷமா இருக்காருன்னு பாக்குறியா? நம்ம வருத்தத்தை எதுக்காக பிள்ளைங்கள்ட்ட காமிக்கணும்? ஐயா ஐயா சாரு, யார் வந்திருக்கா பாருமா. வாங்க ஐயரே. ஐயா இருக்காரம்மா? உள்ள இருக்காங்க. வாங்க வாங்க. வரோம். வாங்க. வாங்க ஐயரே. நமஸ்காரம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ஐயா. சுகமா இருக்கேன். கோவில் திருப்பணி எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? ஐயா தயவால எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கு. தம்பி யாரு? தஞ்சாவூர்ல பிரபல ஜோசியர் ராஜகோபால கேள்விப்பட்டிருப்பேளே? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அந்த குடும்பத்துல வந்த வாரிசு, பேர் குமரேசன். ஓஹோ, சுப்லட்சுமி, நீ ஜோசியம் பார்க்க வர சொன்னியா? இல்லைங்க ஐயா. இல்லைங்க ஐயா, ஏற்கனவே ஜாதகத்தை பார்த்துட்டேன். அது சம்பந்தமா பேசதான் வந்திருக்கேன். ஏற்கனவே பார்த்துட்டீங்களா? எப்ப பார்த்தீங்க? யார் பார்த்தாங்க? நம்ம ஐயாவோட தங்கச்சி முத்தரசி அம்மா அவங்க பையனோட ஜாதகத்தையும் ஐயாவோட பொண்ணு கங்காவோட ஜாதகத்தையும் கொடுத்து கல்யாண பொருத்தம் இருக்கான்னு பார்க்க சொன்னாங்க. அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம தஞ்சாவூர் கலெக்டர் செல்வக்கண்ணனோட அம்மா வந்தாங்க. அவங்க என் பையனுக்கு கல்யாண யோகம் வந்துருச்சா, எங்க மனசுல கங்கான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு என் பையன் ஜாதகப்படி அமையுமான்னு பார்த்து சொல்ல சொன்னாங்க. ஜெயச்சந்திரன் ஜாதகத்தையும் ஐயாவோட பொண்ணு கங்காதேவி ஜாதகத்தையும் வச்சு பொருத்தம் பார்க்கறதுக்கு பதிலா கலெக்டர் செல்வக்கண்ணன் ஜாதகம் தான் மாப்பிள்ள ஜாதகம்னு நினைச்சு அவர் ஜாதகத்தோட ஐயாவோட பொண்ணு கங்காதேவி ஜாதகத்தையும் வச்சு பொருத்தம் பார்த்துட்டேயா. என்ன சொல்றீங்க ஐயா? அதுலயும் ஒரு அதிசயம் பாருங்க, 2 பேருக்கு 10 பொருத்தத்துல 9 பொருத்தம் இருக்குங்க ஐயா. இப்படி ஒரு பொருத்தம் அமையிறது ரொம்ப அபூர்வம் ஐயா. அப்போ 10க்கு 9 பொருத்தம் செல்வக்கண்ணன் கங்கா ஜாதகமா? ஆமாங்க ஐயா. எவ்வளவு பெரிய விஷயம்! இதை ஏன் உடனே தெரியப்படுத்தல? ஐயா தப்பா நினைக்கப்படாது. ஜாதகம் மாறி போயிடுத்துன்னு நிச்சய தேதி குறிச்சதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட சொன்னார். நிச்சய வேலையெல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கச்சே அந்த நேரத்துல குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டாமேன்னு தான் பகவான் மேல பாரத்தை போட்டுட்டு இவர்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஐயா விட்டு நிச்சயம் நின்னதும் இப்பவாவது உங்ககிட்ட உண்மையை சொல்லலான்னு தான் வந்தேங்க ஐயா. ஐயா, நடந்த தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்க ஐயா. சரி சரி, இனிமேலாவது இந்த தப்பு நடக்காம பாத்துங்க. சரிங்க ஐயா, நான் வரேங்க ஐயா. நானும் உத்தரவு வாங்கிக்கிறேன். வரேம்மா. சுப்புலட்சுமி, அவர் சொன்ன எல்லாத்தையும் கேட்டியா? கலெக்டர் செல்வகண்ணனுக்கும் நம்ம பொண்ணு கங்காவுக்கும் ஜாதகம் பொருந்திருக்கான். கலெக்டரே கங்காவுக்கு பேசி முடிச்சிடவா? கலெக்டர் நம்ம சமூகம் தான். அந்த கடவுள் தான் ஜோசி ரூபத்துல வந்து கலெக்டரை ஞாபகப்படுத்திட்டு போயிருக்காரு. முடிச்சிடலாமா சொல்லு? முடிக்கலாம் ஐயா. ஆனா அவங்க மனசுல என்ன இருக்கோ? அட என்னம்மா நீ, கலெக்டர் அம்மா மனசுல கங்கா தான் இருக்கான்னு ஜோசியர் சொன்னதை கேட்கலையா நீ? அப்ப பேசி முடிச்சிடலாம் ஐயா. பாத்தியம்மா, நம்ம நாச்சியா சொன்ன வாக்கு அப்படியே பலிச்சிடுச்சு. கலெக்டர் அப்பா ரத்தன வேலை பார்த்து இப்பவே பேசி முடிச்சிடலாம். வா போலாம். ஐயா, என்னம்மா? நாச்சியார் அக்கா தான் நம்ம குடும்பத்திலேயே பெரியவங்க. அவங்க கனவுல வந்த மாதிரியே எல்லாமே நடக்குது. அதனால அக்காவையே கூட்டிட்டு போங்க. என்ன கங்கா, கலெக்டர் மாப்பிள்ள உனக்கு சம்மதம் தானே? ஐயோ அப்பா,
அக்கா கிட்ட கேட்டா அக்கா எப்பவுமே ஒரே டயலாக் தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம், இதே தான் சொல்லுவாங்க. எங்க கேளுங்கப்பா. எங்களுக்கு டபுள் ஓகே. கங்கா வரமா. சரிப்பா. வர சுப்பு. அக்கா பாத்தியா, எங்களை சொல்லக்கூடாதுன்னு தடுத்தியே. இப்ப பாரு கடவுளை பார்த்து எப்படி முடிச்சு போட்டிருக்காருன்னு. சாதாரண முடிச்சு இல்லக்கா, முந்தான முடிச்சு. ஆச்சியா ரெடி ஆயிட்டியா? சீக்கிரம் வாமா, நேரமாவது. ஐயா வந்துட்டேன். என்னங்கய்யா? நாச்சியா, ஐயா கல்யாண பொண்ணா எப்படி இருந்தியோ அதே மாதிரிதான் இப்போ இருக்கேன். கன்னத்துல ஒரு திருஷ்டி போட்டு வச்சுக்க. மாமா ஆ கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, கார்த்திக் சரவணனை கூப்பிடு. கலெக்டர் வீட்டுக்கு போய் கங்காவுக்கு சம்மந்தம் பேசணும். அது வந்து மாமா மில்லுக்கு போயிட்டாரு. மில்லுக்கு போயிட்டானா? சரி, சரவணனை கூப்பிடு. சரிங்க மாமா. ஏமா, நேத்தே மில்லுல வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னு சொன்னா இன்னைக்கு எதுக்கு மில்லுக்கு போனா? ஏதாவது அவசர வேலை இருந்திருக்கும். ஆச்சியா, ஐயா நீ ஒரு கனவு கண்டன்னு சொன்னியே, அது ஞாபகம் இருக்கா உனக்கு? ராஜகுமார மாதிரி ஒருத்தன் குதிரையில வந்து கங்காவை தூக்கிட்டு போறான்னு. அந்த ராஜகுமாரன் நம்ம கலெக்டர் தான். எல்லாம் கடவுள் செயலுங்க. கங்காவுக்கு கலெக்டர் தான் மாப்பிள்ளையா வரணும்னு அந்த கடவுள் எழுதியிருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாதுங்க. ஆமா நாச்சியா, எனக்கு கூட அந்த எண்ணம் வரல. ஜோசியக்காரர் வந்து கலெக்டரை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த யோசனை வந்துச்சுமா. ஏற்கனவே அவங்க மனசுல கங்கா இருந்திருக்கா. அப்படியா? ஆமாம்மா, அதையும் ஜோசியக்காரன் தான் சொன்னா. கலெக்டரோட அம்மா கலெக்டர் ஜாதகத்தை கொடுத்து எங்க மனசுல கங்கான்னு ஒரு பொண்ணு இருக்கா, கலெக்டருக்கு கல்யாண யோகம் கூடி வருமானு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்கய்யா, நிச்சயத்தன்னைக்கு கங்கா கட்டி இருந்தாலே ஒரு புடவை, அது கூட கலெக்டர் வீட்டு புடவைதான். என்னம்மா, புறப்படலாமா? மாமா, நீங்க கலெக்டர் வீட்டுக்கு போக கூடாது. ஏமா அப்படி சொல்ற? இல்ல, ஒருவேளை கங்காவை கட்டிக்க அவங்க மறுத்துட்டா? கங்கா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு அவங்க கொடுத்து வச்சிருக்கணும். இல்லத்த, நிச்சயத்தன்னைக்கு புது புடவை தீ பிடிச்சது, நிச்சயமும் நின்னு போச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, கங்காக்கு இன்னும் திருமண யோகம் கூடி வரலன்னு நினைக்கிறேன். அம்மா, எப்ப பார்த்தாலும் கங்காவையே குறை சொல்லாத. உங்க அண்ணன் தான் ரேஷன் அரிசியை கடத்தினான், அதனால நிச்சயம் நின்னு போச்சு. ஐயோ அத்தை, நான் ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு சொல்றீங்களே. இப்போ ஐயா போய் மாப்பிள்ளை கேட்டு அவங்க கங்காவை கட்டிக்க மறுத்துட்டா ஐயாக்கு தானே அவமானம். அதை என்னால தாங்கிக்க முடியாது அத்தை. சரிம்மா, சரி சரி. நீ என்னப்பா நினைக்கிற? ஐயா, அண்ணி சொல்றது எனக்கு சரின்னு படுது. ஒருவேளை நீங்க கேட்டு அவங்க மறுத்துட்டா நம்மளுக்கு தானே சங்கடமா போயிடும். டேய், நீங்க ரெண்டு பேரும் பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. அத்தை, ஒண்ணு பண்ணுவோமா? நானும் கார்த்தி மாமாவை மட்டும் போய் பேசுறோம். அவங்க சரின்னு சொன்னா நாங்க வந்து உங்ககிட்ட சொல்றோம். அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் கிளம்பி போங்க. இளவஞ்சி, ரத்தன வேலு நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். வாங்க நம்ம போய் பேசிட்டு வருவோம். ஐயா, ஒரு நிமிஷம். ஜெயச்சந்திர முறை மாப்பிள்ள, அவனை வச்சுக்கிட்டு வெளியிடத்துல மாப்பிள்ள பாக்குறது அவ்வளவு நல்லா இல்ல. அப்படி பார்க்கணும்னு முடிவு எடுத்துட்டா அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். ஆமா, எங்க அம்மா தான் கங்காவை கட்டணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. இப்போ வேற சம்பந்தம் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவங்களே ஒரு வார்த்தை கேட்கலாம்ல. நீ சொல்றதெல்லாம் சரிதான். இதுவே முதல் சம்பந்தமா இருந்தா
இது முறிஞ்சு போன சம்பந்தம். ஜெயச்சந்திரனுக்கு உங்க வீட்டுல வேற பொண்ணு தேடினா நம்ம கிட்ட கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. அதே மாதிரிதான் நாமளும் நமக்கு எங்க சௌகரியமோ அங்கேயே சம்பந்தம் வச்சுக்கலாம். நாச்சியா ரொம்ப சரியா சொல்லிட்டா. புறப்படலாமா? வாங்க. இருங்க மாமா, நான் புடவைய மாத்திட்டு வந்துடுறேன். போய் சீக்கிரம் மாத்திட்டு வாமா. ஏண்டா மில்லுல தான் நேத்தே வேலை முடிஞ்சு போச்சு. என்ன பண்றது? ஐயா அது வந்து கலெக்டர் வீட்டுக்கு போறான். நீங்க சம்பந்தம் பேசுறது அவனுக்கு தெரியல. ஆமா ஐயா. ஐயோ அண்ணி அம்மாடி, இளவஞ்சி இளவஞ்சி? இளவஞ்சி இளவஞ்சி? என்னம்மா? இளவஞ்சி அம்மா இளவஞ்சி, என்னாச்சும்மா? ஏய், சீக்கிரம் தண்ணி கொண்டு வா. இங்க வந்தயா? இளவஞ்சி என்னங்க ஐயா? அம்மா, இந்தாம்மா. இந்தாம்மா. குடு குடு. இந்தா இந்தா. தண்ணி குடிமா. இந்தா இந்தா. இன்னும் கொஞ்சம் குடி. போதும் போதும். இளவஞ்சி என்னம்மா, என்னடாச்சு? போதும் போதும். என்னடா என்னடாச்சு? ஒன்னும் காலையில இருந்து ஒரே படபடப்பாவும் தலை சுத்தலாவும் இருந்துச்சா, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அத்தே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கத்தே. நீங்க எங்கேயும் போயிடாதீங்க அத்தை. இங்கேயே என் கூடவே இருங்க அத்தை. எனக்கு ரொம்ப பயமா இருக்கத்தே. என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க அத்தை. இல்லம்மா, நீ அதிகமா காப்பி குடிக்கிறல்ல, அதான் தலை சுத்தல் வந்திருக்கு. இதுக்குதான் காப்பி குடிக்காதன்னு சொல்றேன். ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு தண்ணியில கலந்து குடி, சரியாயிடும். என்ன? எந்திரி. இல்லத்த, நீங்க எங்கேயும் போகாதீங்க அத்தை. எங்கேயும் போகாதீங்க. இளவஞ்சி, நானும் ஐயாவும் நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கோம். நீ வரலனாலும் பரவாயில்ல. சரவணா, உடனே நம்ம கார்த்திக் போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு. அண்ணிய பத்திரமா பாத்துக்க. நாங்க போயிட்டு வந்துறோம். நீ எந்திரி, ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல. எந்திரி எந்திரி. டேய் சரவணா, பாத்துக்கோ. மெதுவா பாத்துமா. அத்தை, போகாதீங்க அத்தை. சொன்னா புரிஞ்சுக்க. நல்ல காரியத்துக்கு போறோம்ல, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. சரவணா, உங்க அண்ணனுக்கு போன் பண்ணி வர சொல்லு. பாரு, அண்ணிய பத்திரமா பாத்துக்க. போமா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்க. ஐயா, நாம போயிட்டு வந்துடலாம். சரிம்மா, வா. அத்தை, அத்தை. அண்ணி, உண்மையிலே உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? உண்மையிலேயே உடம்பு சரியில்லையா? உங்க அண்ணன் என்னடானா அங்க போய் உட்காந்துக்கிறாரு, நீங்க வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க. எல்லாத்தையும் நானே பாத்துக்கணும். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணுமே. என்னால முடியவும் மாட்டேங்குது. என்னதான் பண்றது? எங்க அம்மாக்கு போன் பண்ணி சொன்னாதான் ஒரு முடிவு கிடைக்கும். இருங்க வரேன். எங்க அண்ணன் ஜெயில இருக்கும்போது அந்த கங்காக்கும் கலெக்டருக்கும் கல்யாணம் நடக்க விட்டுருவேனா? இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும். முத்தரசி, முத்தரசி, எங்க போய் தொலைஞ்ச? போன் அடிக்குது இல்ல? யாருன்னு பாரு. வந்துட்டேங்க. ஹலோ அம்மா, நான் இளவஞ்சி பேசுறேன். நீ உடனே கிளம்பி கலெக்டர் வீட்டுக்கு போமா. இப்பவே போமா. என்னடி இப்படி திடுதிப்புன்னு கலெக்டர் வீட்டுக்கு போன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்னும் புரியல. புரியுற மாதிரி சொல்லு. அம்மா, உனக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. கங்காவை ஜெயச்சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்ற, ஆனா காரியத்துல கோட்டை விடுற. என்னடி சொல்ற? ஆமா, இனிமே அண்ணனுக்கு கங்காவை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. கங்கா கலெக்டர் கல்யாணம் பண்ணிக்க போறா. என்னடி சொல்ற? ஏதோ சொல்லி என்ன பயமுறுத்துற? அம்மா, முட்டாள் மாதிரி இருக்காத. கங்காக்கு அந்த கலெக்டரை கட்டி கொடுக்க முடிவு பண்ணி ஐயாவும் அத்தையும் அங்க கிளம்பி போயாச்சு. என்னது? என் பிள்ளைய விட்டுட்டு கலெக்டரை பாக்குறாங்களா? ஆமா, நானும் தடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ண, ஆனா முடியல. என்னடி இது? எங்க இருந்துடி வந்தா இந்த கலெக்டர்? என் புள்ள வாழ்க்கையிலேயே விளையாடிட்டு இருக்கான். கலெக்டர் ஜாதகத்துக்கும் கங்கா ஜாதகத்துக்கும் தான் 10க்கு 9 பொருத்தமா. நீ ஜாதகம் கொடுத்த இடத்துல தான் கலெக்டர் ஜாதகத்தையும் கொடுத்தாங்களாம். அங்கதான் மாறி போச்சான். விஷயம் தெரிஞ்சதும் ஐயாவும் அத்தையும் அங்க கிளம்பி போயிட்டாங்க. ஐயோ, என் குலதெய்வம் கங்காதேவி தாயே, இந்த அநியாயத்தை கேட்க மாட்டியா? என் புள்ள ஜெயில இருக்கான். அதுக்குள்ள இவங்க இன்னொரு மாப்பிள்ளை தேடி போறாங்க. அம்மா, முதல்ல அழுகை நிறுத்து. உனக்கு அழ மட்டும் தான் தெரியும். நல்லா கேட்டுக்கமா, நீ உடனே கிளம்பி கலெக்டர் வீட்டுக்கு போ. ஐயாக்கெல்லாம் பயப்படாம அவங்க எதிரிலே பேசு.
கங்கா என் பையனுக்கு முறை பொண்ணு, கங்காக்கு முறை மாப்பிள்ள இருக்கும்போது நீங்க எப்படி பொண்ணு எடுக்கலான்னு கேட்டு சண்டை போடு. போ உடனே கிளம்பு.